ஆசிரியர்களுக்கு வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று இந்த காணொளியில நம்ம பெண்டாஃப்தரன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பெண்டாஃப்தரன் செக்ஷன்ல நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னாவது, நம்ம எப்படி நம்ம சிஐடிஎஸ் உள்ளுக்கு நுழைந்து அதை பயன்படுத்துறது. அதுக்கு அப்புறம் பெண்டாஃப்தரன் சிஸ்டம் யாரு செய்வாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெஞ்சலராஸ் ஏற்கனவே செய்திருப்பாங்க இதை. அப்புறம் இரண்டாவது, இதே பெண்டாஃப்தரன் சிஸ்டம் ஆசிரியர்கள் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? நான் சென்ற காணொளியில உங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி நம்ம இந்த சிஐடிஎஸ் சிஸ்டம் அந்த வெப் பேஜை எப்படி புக் மார்க் பண்றது அப்படின்னு. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அந்த சிஐடிஎஸ் இல்லாட்டி ஏசி மாடல் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆக இதை பாருங்க, இங்க முன்னுக்கே இருக்கு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேரடியா நம்ம சிஐடிஎஸ் பேஜ் உள்ளுக்கு நுழைஞ்சிருவோம். அடுத்ததாக அதே போல சென்ற காணொளியில எப்படி லாகின் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்க இங்க போயிட்டு அதை இது நான் என் பள்ளியில நான் சிஐடிஎஸ் பெஞ்சலராசா இருக்கிறதுனால எனக்கு இந்த ஐடி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களுக்கு வேற ஐடி வரும். ஆக அதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க பாஸ்வேர்டை போட்டு லாகின் அப்படின்னு நீங்க தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். சரியா? அதுல நீங்க லமன் உத்தாமா mereka bentuk perancangan pengajaran அதை கிளிக் செய்யுங்க. அதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். சரியா? இதுதான் சிஸ்டம் சிஐடிஎஸ். இதில் தான் நம்ம நிறைய நம்மளோட ஆர்பிஹெச் ஆர்பிடி எல்லாமே நம்ம உருவாக்க போறோம். சரி, அதற்கு முன்ன நம்ம ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குல்ல. சரியா? அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொந்திங் ப்ரொஃபைல் சரியா இருக்கு, அப்புறம் சாரி பங்கு ப்ரொஃபைல் பங்குனா இருக்கு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு. இதுல நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்திங் ப்ரொஃபைல் செய்ய அப்படின்னு இருக்கு. இதை கண்டிப்பா உங்க பள்ளியில பெஞ்சலராஸ் சிஐடிஎஸ் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க என்ன செய்யணும்னு. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவு கூறுவதற்காக இந்த விஷயங்களை நான் திரும்பி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க சொந்திங் ப்ரொஃபைல் அப்படின்னு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா? ப்ரொஃபைல் செய்ய அப்படின்னு வரும். ஆக இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் அதாவது பெஞ்சலராஸோடையும் ஆசிரியர்களோடையும் சரியா கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சரியா? இதுல செய்ய வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சலராஸ் இந்த லோகோ இன்ஸ்டிடியூசி அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த முக்கியமான சில தகவல்கள் எல்லாம் அவங்க கீன் பண்ணிடுவாங்க. முக்கியமா லோகோ இன்ஸ்டிடியூசி அதை அவங்க சூஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ சில முக்கியமான தகவல்கள் அவங்க கீன் பண்ணிடுவாங்க. ஸோ ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இங்க உங்களோட நம்ம பொங்குனா இருக்கும், அப்புறம் நீங்க உங்க நம்ம பொண்ணும் அடிக்கணும். சரி, இதெல்லாம் நீங்க டைப் செய்யும் பொழுது தயவு செய்து உங்க பக்கத்துல இருக்கிற அந்த சில தகவல்களை கருத்தில் கொள்ளுங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா ஈசிக்கான் நம்ம பொண்ணும் அண்டா டெங்கன் முங்குனாக்கன் ஹுரூஃப் பசார் அப்படின்னு இருக்கு. சரியா? அப்ப நீங்க ஹுரூஃப் பசார்ல தான் நீங்க போடணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நொம்பர் காட்புங்களால இருக்கு, மசுக்கான் நொம்பர் காட்புங்களால. சரி, நீங்க இந்த வழிகாட்டியாக இங்க கொடுத்துருக்கிற தகவலை நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன நீங்க எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரி, அதே போல நீங்க பாருங்க இமெயில் இருக்கு, அப்புறம் காத்தா லல்வான் அப்படின்னு இருக்கு. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா biarkan kosong untuk mengekalkan kata laluan sedia kata laluan mestilah sekurang-kurangnya 8 அக்சர். அதாவது பொதுவா என்ன சொன்னாங்க அப்படின்னா காத்தா லாலுவான் இருக்குல்ல, இதை நீங்க யாரும் தயவு செய்து மாத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மாத்திட்டோம் அப்புறம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெருக்கடிக்க ஆளாயிருவோம். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல, நீங்க அந்த சிஐடி சிஸ்டம்க்கு கொடுத்த அந்த பாஸ்வேர்டையே நீங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதை எதுவுமே மாத்தாதீங்க அப்படின்னு. ஸோ அதே போல நீங்க பாத்துங்க நெகாரா எல்லாமே நம்ம எல்லாம் சூஸ் பண்றது தான் நம்ம. சரியா? நீங்க நெகாரா மலேசியா சூஸ் பண்ணாலே அடுத்தது நெகிரி என்னன்னு வந்துடும். சரியா? அதை நீங்க எல்லாம் பிலே பண்றது தான். ஸோ எதையுமே டைப் செய்ய தேவையில்ல. அங்க நீங்க பாருங்க டைப் அப்படின்னு எங்கேயுமே கொடுக்கல. எல்லாமே தெக்கான் உன் தொப்பிலே அப்படின்னு தான் இருக்கு. தெக்கான் உன் தொப்பிலே அப்படின்னு தான் இருக்கு. சரியா? இந்த லோகோ இன்ஸ்டிடியூசி உங்க பெஞ்சலராஸ் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. சரியா? ஓகே, அதே போல மற்ற தகவல்கள் எல்லாம் அவங்க வச்சு செஞ்சிருப்பாங்க. இந்த படம் போட அதாவது நம்மளோட படம் போடுறதுக்கு தான் நம்ம சில பிரச்சனைகளை எதிர்நோக்குவோம். உதாரணத்துக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது பதிவேற்றம் செய்யறோம்ல, நம்ம அப்லோட் பண்ற படம் என்னன்னா கருப்பாயிரும். சில சமயங்கள்ல இந்த பிரச்சனை நீங்க எதிர்நோப்பீங்க. படம் இங்க வந்திருக்காது, படம் கருப்பாயிருக்கும். அது என்னத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இங்க பாருங்க, இங்க முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க. Muat naik foto anda berformat JPEG, சரியா, mengikut size tidak melebihi
1000 கிலோபைட். சரியா? 1 MBக்கு மேல வந்து போட்டோ இருக்கக்கூடாது. சரியா? அதற்கு கீழே இருக்கலாம். ஆனா அதற்கு மேல இருந்துச்சு அப்படின்னு இருந்து நீங்க அதை வந்து அப்லோட் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து அங்க கருப்பா தான் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து அதே போல படம் வந்து திரும்பி இருக்கும். சரியா? அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த படம் தொடர்பானது இருக்கும். ஆக என்னோட அட்வைஸ் என்னது அப்படின்னா, முடிந்த வரைக்கும் நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் போட்டோ, அதாவது பள்ளியில வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொடுத்துருப்பீங்க, அதோட சாஃப்ட் காப்பி வச்சிருந்திருப்பீங்க. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, முடிந்த வரைக்கும் அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. சரியா? அப்புறம் சில சமயங்கள்ல வந்து சொல்லியிருப்பாங்க, இல்ல இந்த போட்டோ வந்து நீங்க வந்து ரீசைஸ் பண்ணணும், இதுக்கு தனியா சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு. சரியா? ஆக நான் வந்து உங்களுக்கு இன்னும் சுலபமான ஒரு வழிமுறை சொல்லித்தரேன். நீங்க சாஃப்ட்வேர் எதுவுமே டவுன்லோட் செய்யவோ தேவையில்லை. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்க போட்டோ வைத்திருக்கீங்கல்ல, இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த வழிமுறையை செய்து காட்டுறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எளிதா இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, இப்ப இந்த போட்டோ பாத்தீங்கன்னா 787 கிலோ பைட்ஸ்ல இருக்கு. சரியா? ஓகே, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே உங்க போட்டோ வந்து இப்ப எம்பில இருந்துச்சுன்னா, இப்போ 1.2 MB 2 MB அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த போட்டோ வச்சு ரைட் கிளிக் தட்டுங்க. ஓகே, ரைட் கிளிக் தட்டினோடனே இங்க பாருங்க எடிட் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. சரியா? இந்த எடிட் வந்து நீங்க தட்டினோடனே உங்க போட்டோ வந்துடும். சரியா? நீங்க அடுத்தது என்ன செய்யணும்னா, இங்க பாத்தீங்கன்னா ரீசைஸ் அப்படின்னு இருக்கு. சரியா? ரீசைஸ் அந்த பட்டனை நீங்க தட்டினீங்க அப்படின்னா இது வந்து பெர்சன்டேஜ்ல வச்சுக்கீங்க. முடிந்த வரைக்கும் பெர்சன்டேஜ்ல வச்சு நீங்க வந்து 50% போடுங்க. அதாவது இப்ப இருக்கிற சைஸ்ல இருந்து பாதி சைஸ். இப்ப படம் வந்து 2 MBல இருந்துச்சுன்னா இப்ப நீங்க 50% போட்டீங்கன்னா 1 MBக்கு வந்துடும். அதே 3 MBல இருந்துச்சுன்னா 1.5 MBக்கு வந்துடும். அப்ப நம்மளுக்கு தேவை வந்து 1 MBக்கு குறைவா இருக்கணும். அப்ப நீங்க அதை இன்னும் இந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னும் குறைவா போடணும். சரியா? இப்ப நான் உதாரணத்துக்கு செய்து காட்டுறேன். 50% நீங்க போட்டுட்டு நீங்க ஓகே அப்படின்னு தட்டினீங்கன்னா போட்டோ ரீசைஸ் ஆயிரும். பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அந்த போட்டோ வந்து சேவ் எஸ் அப்படின்னு போயிட்டு ஜேபெக், ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஜேபெக் ஃபார்மேட்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜேபெக் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்க டெஸ்க்டாப்லயே நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபைலுக்கு வந்து 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்பவும் அந்த போட்டோ நம்ம ஒன்றும் சேவ் பண்ணல. பாருங்க, இது வந்து முதல்ல இதோட வந்து 787 கிலோபைட் இங்க தெரியுது பாருங்க. இப்போ இதோட பாத்தீங்கன்னா 85.2 கிலோபைட் தான். சரியா? ஓகே, அப்ப நம்ம படத்தை ரீசைஸ் பண்ணியாச்சு. சரியா? இந்த படத்தை வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல சூஸ் ஃபைல் பண்ணிட்டு இந்த பாருங்க 85.2 கிலோபைட் இருக்கு. இதை வந்து நீங்க சூஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்லோட் ஆயிடும். அப்லோட் பண்ண பிறகு நீங்க அதை சிம்பான் ப்ரொஃபைல் நீங்க பண்ணிக்கோங்க. சரியா? சிம்பான் ப்ரொஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் போல உங்களோட சிஐடிஎஸ் சிஸ்டம் உள்ளுக்கு வந்து உங்களோட நீங்க நுழைஞ்சிட்டோன்னே இந்த பாருங்க, இந்த மாரி இந்த இடத்துல இந்த மாரி போட்டோ வந்துடும் உங்களுக்கு. சரியா? போட்டோ வந்துட்டு உங்க பேர் வந்துடும். ஆக நீங்க இங்க தகவல்களை நீங்க தட்டச்சு செய்யும் பொழுது, டைப் பண்ணும் பொழுது தயவு செய்து கவனமா டைப் பண்ணுங்க. எந்தெந்த தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த தகவல்கள் எல்லாத்தையும் கீன் பண்ணுங்க. இந்த காத்தால் அலுவலக திரும்ப சொன்னேன், இந்த காத்தால் அலுவலக இடத்துல வந்து நீங்க வந்து ஒண்ணுமே போட வேணாம். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. சரியா? இங்க காட்பங்களால வந்து நீங்க கண்டிப்பா போடணும். சரியா? அவங்க கேட்டிருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க உள்ளீடு செய்யணும். அப்பதான் உங்க சிஸ்டம் வந்து, அதாவது உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரியா? அப்புறம் தயவு செய்து மறந்துடாம சிம்பான் ப்ரொஃபைல் தட்டிடுங்க. சரியா? ஆக இந்த வழிகாட்டி காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.